நிறைய பேர் வீட்டில் ஐயோ என்ன செய்யறது தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு, ரைட்டா இல்லையா? பாவக்கான்னு கொஞ்சம் பயப்படுவாங்க. இன்னொன்னு இன்னைக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் ஒரு போராட்டமே இருக்கும். தக்காளி ஒரு பெரிய ஒரு இது மாதிரியும் அதை பணக்கார வாங்குற மாதிரியும் ஒரு ஃபீலிங் அப்போ இருந்தது அந்த டைம்ல. இப்பயும் அப்படிதான் இருக்கு ஃபீலிங் எல்லாருக்கும். ஆனால் இன்னைக்கு விற்கிற 200 விற்று போன வாரம்லாம் அதே ஃபீலிங் தான் இருந்தது எல்லாருக்கும். 200 விற்கிறோம். ஆமாம். வணக்கம், நான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம்னா திருச்சி வந்திருக்கோம். திருச்சியில் எங்கே இருக்குன்னு சோமர்சப்பேட்டை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நம்ம மறந்து போன கசப்பு சுவையுடைய அறுசுவையில் ஒரு சுவையுடைய ஒரு ரெசிபி இன்னைக்கு பண்ண போகிறோம். பாவக்காய் பச்சை நிலக்கடலை வச்சு நம்ம இன்னைக்கு பண்ணி காமிக்க போகிறோம். இதுக்கு வந்து பாவக்காய் பிட்லைன்னு சொல்கிறது. இது ஆந்திராலையும் பண்ணுறாங்க, நம்ம இப்போ அங்கே தமிழ்நாட்டிலையும் நம்ம பண்ணுறோம். கல்யாணங்களில் மெயினாக எல்லா கல்யாணத்துலேயும் இருக்கும். ஆனால் பாவக்காய் சேர்க்க மாட்டோம், வேறு காய்கறி கத்திரிக்காய் அது மாதிரி சேர்ப்போம். இன்றைக்கி நம்ம அந்த பாவக்காய் வச்சு இன்றைக்கி பண்ணி நம்ம காமிக்கிறோம். நிறைய பேர் பாவக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த பாவக்காய் கசப்புத்தன்மை இல்லாமல் எப்படி பண்ணுறது? இந்த பாவக்காய் பிட்டில் பண்ணும்போது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. இந்த பாவக்காய்லாம் கசப்புத்தன்மை போகிறதுக்கு வந்து சில பேர் மோரெல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, ஈவன் நானே ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ண போகிறோமா? இல்லை, இது நேரடியாக நம்ம அப்படியே எண்ணெயில் வதக்க போகிறோம். இதை வந்து மிளகு, தனியாக, சீரகம். இந்த ஜீரகத்துக்கு ஒன்று சொல்லுவாள், சிறு பிள்ளை இல்லாத வீடு வீடல்ல, சீரகம் சேர்க்காத பதார்த்தம் இல்லை. வெந்தயம், கடுகு எல்லாமே நம்மளுடைய தேங்காய் எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற பொருள் தான் போட போகிறோம். சரி, ஓகே. எல்லாம் நெய்யில் வறுத்து மசாலாலாம் அரைச்சி இதில் போட போகிறோம். குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேயே இந்த நெய்யை கொடுத்து நம்ம சாப்பாட்டில் போட்டு குழக்கினோம்னா குழந்தைங்க நல்லா புஷ்டியாக வரும், குழந்தைங்களுக்கு நல்ல சத்து கிடக்கும். அதனால தான் அந்த காலத்தில் சாப்பாட்டும் போது நெய் உருக்கி நீர் சுருக்கி மோர் பெருக்கி சாப்பிட சொல்லியிருக்கேன். அந்த பாவக்காய் இந்த ரெசிபி பண்ணும்போது இதில் பருப்பு வேக வச்சு யூஸ் பண்ணுறாங்க. பருப்பும் போடுறோம், பருப்பு வேண்டாங்கிறவ பருப்பு நிப்பாட்டின்னு பண்ணிக்கலாம். நம்ம பச்சை செடியிலேருந்து பிடிங்கினா பச்சை நிலக்கடலை போட போகிறோம். ஏன்னா பச்சை நிலக்கடலை நமக்கு நிறைய புரோட்டீன் சத்தெல்லாம் இருக்குது. இந்த கடலை, இந்த சாம்பார், இந்த பாவக்காய் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த கசப்பு நமக்கு தெரியாது. எனக்கு அந்த கசப்பு தன்மை சுத்தமாக தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி கசப்பு இருக்காது. நிலக்கடலை வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அந்த காரத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு யார் இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க? எங்களுக்கு பாட்டி காலத்துலேருந்தே வீட்டில் வந்து பண்ணுற பழக்கம் தான். 4 கிழமை ஒரு விரத நாட்கள். ஏன்னா இதில் வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் கிடையாது. வணக்கம் மம்மி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 கிலோ பாவக்காய் வந்து ரவுண்டாக நறுக்கி வச்சிருக்கோம். வெல்லம் ஒரு கட்டி, துவரம்பருப்பு ஒரு 300 கிராம் வேக வச்சு வச்சுருக்கோம். புளி ஒரு 100 கிராம், உப்பு தேவையான அளவு உப்பு, வறுக்க தேவையான அளவு நெய் எடுத்துக்கிறோம். தனியா ஒரு 4 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன், ஒரு கட்டி பெருங்காயம், உளுந்தம்பருப்பு ஒரு 4 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். வரமிளகாய் 10 போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு மூடி சேர்க்குறோம். நெய்யில் வறுத்து எடுக்கிறோம். இது வந்து வறுக்கிறதுக்கு தேவையான பொருள். தாளிக்கிறதுக்கு கடுகு, வரமிளகாய், உடைச்ச உளுந்தம்பருப்பு. தாளிப்புக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கோம், அதை கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெய் ஊற்றி நம்ம இந்த பொருளெல்லாம் வறுக்க போகிறோம். இதில் வெந்தயம், தனியா, ஒரு துண்டு பெருங்காயம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்டு வறுக்கணும். இதுக்காக சீரகம், முழுதனியா, கடலைப்பருப்புலாம் வறுக்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ணுறோம். என்ன காரணம்? பெரும்பாலும் நிறைய பேர் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க வறுக்கிறதுக்கு, இல்லைன்னா அப்படியே வறுப்பாங்க. இந்த இடத்துல நெய் யூஸ் பண்ணுற காரணம்? நெய்க்கு வந்து தங்கத்திரவம்னு ஒரு பேர் உண்டு. என்னது? தங்கத்திரவம். தங்கத்திரவம். ஓகே. அந்த காலத்தில் எண்ணெயே கிடையாது, நெய் தான் எல்லாமே யூஸ் பண்ணோம். ஒரிஜினலாக எல்லார் வீட்லேயும் மாடு இருந்தது. முதல்ல நெய் வந்து ஒரு தனி ருசி உண்டு நெய்க்கு. ரைட். ஆமாம். மிஷின்லாம் இயங்குற மாதிரி நம்ம உடம்புக்கு உண்டான இதுக்கு வந்து அந்த நெய் தான் எல்லோரும் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எண்ணெய்கள்லாம் யார் வீட்லேயும் இருக்காது. வீட்லேயே நெய், மாடு இருக்கிறோம், நெய் வச்சுப்பா, அதை வச்சு எல்லாம் பண்ணிப்பா. தங்கத்தில் உண்டான தண்ணி மாதிரி நெய் நீங்கள் உபயோகப்படுத்த உடம்புக்கு, தோலுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு மின்முப்பு இருக்கும். நல்ல விஷயம், நல்ல விஷயம். நெய் நம்ம ஒரு வேளை ஒரு நாளைக்கு சேர்த்துக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேயே இந்த நெய்யை கொடுத்து நம்ம சாப்பாட்டில் போட்டு குழக்கினோம்னா குழந்தைங்க நல்லா புஷ்டியாக வரும், குழந்தைங்களுக்கு நல்ல சத்து கிடக்கும். அதனால தான் அந்த காலத்தில் சாப்பாட்டும் போது
நெய் உருக்கி நீர் சுருக்கி மோர் பெருக்கி சாப்பிட சொல்லியிருக்கேன். நெய் உருக்கி நீர் சுருக்கி மோர் பெருக்கி. இதுக்கு அர்த்தம் சொல்லுங்களேன். நெய் வந்து உருக்கி தான் சாப்பிடணும். கெட்டியான நெய் தான். நம்ம இதில் போய் கொழுப்பு படியுங்கிறது பயம் இருக்கும். உருக்கிட்டா பயம் கிடையாது. நீர் சுருக்கின்னா நம்ம இன்னைக்கு சுடுதண்ணி நம்ம யாருமே அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. போகிறோம் ஒரு பாட்டில் தண்ணி எங்கே இருக்கோ அதை வாங்கி நம்ம குடிக்கிறோம். தண்ணி வந்து நம்ம எவ்வளோக்கு சூடு பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு நல்லது. அதே மாதிரி மோர் வந்து பெருக்கி தயிராக யூஸ் பண்ணாமல் தயிரை கடைஞ்சி மோராக்கி அதுக்கு எவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றுறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு ஜீரணம். நல்ல விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எல்லாரும் தெரியும். ஆனால் நடைமுறையில் நம்ம அதை தொடும்போது இந்த ஞாபகம் நமக்கு இருக்கணும். இப்போ இது வந்து வறுக்க போகிறோம். வெந்தயம் சரி எல்லாம் ஒன்றா போட்டுருமா? எல்லாம் ஒன்றாவே போடலாம். சரி ஓகே. இப்போ வெந்தயம் போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம், மிளகு போடுறோம். அடுத்து தனியாக போடுறோம். முழு தனியாக வாசனைக்காக யூஸ் பண்ணுறோமா? எப்படி? தனியாகவும் மருந்து தானே. இதில் இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம ஜீரண சக்திக்கு உடம்புக்கு நல்ல பொருள் தானே. ஸோ அதனால் தனியாக யூஸ் பண்ணுறோம். ஆமாம். எந்தெந்த பொருள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மல்லி வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். உளுத்த பருப்பு யூஸ் பண்ணுறோமா? பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே வாசனைக்கு உண்டான பொருள் தானே. ஓகே. கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். ஓகே கடலைப்பருப்பு. இது பிறகு ஜீரகம் போடுறோம். இந்த ஜீரகத்துக்கு ஒன்று சொல்லுவா, சிறு பிள்ளை இல்லாத வீடு வீடல்ல, சீரகம் சேர்க்காத பதார்த்தம் இல்லை. பெரியவங்க நம்ம வீட்டில் சொல்லுவாங்க. பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். ஓகே. பெருங்காயம் வாசனை எவ்வளோ தேவையோ எவ்வளோ போட்டுக்கலாம். சரி ஓகே. இப்போ இந்த காய்ந்த மிளகாய் காய்ந்த மிளகாய் நம்ம முன்னாடியே போட்டோம்னா கருத்து கலர் மாறிடும். அதனால இது கொஞ்சம் வறுத்தோன்னு இப்போ காய்ந்த மிளகாய் போடலாம். இதுக்கு வந்து நம்ம பொடிக்கு சாம்பார் பொடி எல்லாம் கிடையாது. ஓகே. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மல்லித்தூள் அதெல்லாம் கிடையாது. இது நம்ம காரத்துக்கு வரமிளகா போட்டுக்கலாம். மிளகு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுலேயே காரத்தன்மை. அந்த காரத்தன்மை. சரி ஓகே. இந்த பாவக்காய் இந்த வச்சு பண்ணுற ரெசிபி சாப்பாடுக்கு மட்டும் நல்லா இருக்குமா இல்லை இட்லி தோசைக்கு தொட்டு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே. நம்ம எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். பாவக்காய் நிறைய பிடிக்கிறவா நிறைய போட்டு பண்ணி நிறைய வச்சு எடுத்து வச்சு கூட சாப்பிடலாம். நல்ல விஷயம். ஓகே. பச்சை கருவேப்பிலை போட ஆரம்பிச்சிடும். அந்த நெய்யில் வறுக்கும் போது அந்த வாசனை நல்லா வருது. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வறுக்கும் போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறாங்க. கறி போச்சுன்னா கசப்படிக்கும், வாசனை இல்லாமல். இப்போ தேங்காய் போடும். சரி. இந்த தேங்காய் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? என்ன இதில் டேஸ்ட் எப்படி வரதுக்காக? தேங்காயே டேஸ்ட்டு தான். அதில் நெய் வறுக்கிறது இன்னும் டேஸ்ட்டு தான். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாமே வதக்க ஆரம்பிக்கிறோம். ஆமாம். சரி ஓகே. நிறைய பேர் வீட்டில் ஐயோ என்ன செய்யறது தெரியலையே அப்படி சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு. ரைட்டா இல்லையா? பாவக்காய்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. இன்னொன்று இன்னைக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் ஒரு போராட்டமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இப்போ அடுப்பு அணைச்சிட்டோம். இது நல்ல சரியான பக்குவத்தில் இதை வறுத்து முடிச்சிட்டோம். சரி ஓகே. நல்லா வாசனையும் வரும். நல்ல வாசனை வரும். நெய் மணம். என்ன பண்ண போகிறோம்? இதை எடுத்துட போகிறோம். எடுத்துட்டு பாவக்காயை நம்ம எண்ணெயில் நல்லா வதக்க போகிறோம். வதக்கினோம்னா அந்த கசப்பெல்லாம் போயிடும். வேக வைக்கிறதில்ல. வேக வச்சு தண்ணியெல்லாம் எடுத்தோம்னா அந்த சத்தெல்லாம் போயிடும். அதனால இதுலேயே நம்ம வதக்கிக்கிறோம். ஸோ நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இன்னொன்று வதக்கும் போது உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை கம்மியாகும். பாதி வெந்துடும். ரைட். எண்ணெயிலேயே பாதி வெந்துடும் நமக்கு. இது சைடில் அரைக்க ஊற்றலாமா? அரைக்க கொடுத்தோம். இது அரைக்கும் போது என்ன மாதிரி பக்குவத்தில் அரைச்சிடணும்? இது கொஞ்சம் குறகுறன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். நைஸாக இருக்கணுமா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுமா? தண்ணியாகவே பண்ணிக்கலாம். கரைச்சி தான் ஊற்ற போகிறோம். நம்ம ரொம்ப நைஸாக முழுக்குன்னு அரைக்காமல் நம்ம கொஞ்சம் குருணையாக அரைச்சிக்கலாம். கப்பியாக. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கூட நம்ம பாவக்காய் வதக்கலாம். ஓகே. எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? என்ன காரணம்? ஏன்னா நெய் ரொம்ப வறுக்கிறதுக்கு வேண்டாங்கிறதுக்காக. நெய் நம்ம முதல்ல வறுத்துட்டோம். எண்ணெய் வதங்கணும் நல்லா. அப்போ மறுபடியும் அதில் நெய் வேண்டாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் காந்திருச்சு. இப்போ நம்ம அந்த பாவக்காய் நறுக்கி அரைஞ்சு கழுவி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து எனக்கு தாளிப்பழம் போடுவோமா? அப்படி தாளிப்பு நம்ம இறக்கி வச்சு தான் போட போகிறோம். சரி ஓகே. இது வந்து பிஞ்சு பாவக்காய். உங்களுக்கு ஒரு வேளை 1-2 பழுத்து வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த விதையை நீங்கள் ரவுண்டாக பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். சரி ஓகே.
ஸோ இந்த பாவக்காய் வந்து நம்ம கடையில் வாங்கும்போது பர்டிகுலராக எப்படி பார்த்து வாங்கணும்? நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது அந்த இல்லை விஷயம். பிஞ்சுக்கு பாவக்காயை வாங்கிக்கலாம், பச்சையாக இருக்கும். பிஞ்சு பாவக்காய் வாங்கிக்கலாம். பாவக்காயில் சில நேரம் தெரியாது, உள்ள சிகப்பாக இருக்கிறது சில நேரம் கண்டுபிடிக்க முடியாது. வெளியில் பார்த்தா பச்சையாக தான் இருக்கும், உள்ளே பழுத்து சிகப்பாக இருக்கும் விதை. அப்போ அப்படி இருந்தால் விதையை நம்ம எடுத்துக்கலாம். ஏன் இதை ரவுண்டாக நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து நம்ம சாப்பிட முடியும். பொடியாக நறுக்கினா நம்ம கரைஞ்சி போயிடும். இதை நம்ம அள்ளி வைக்கலாம், எடுத்து வச்சு சாப்பிட வசதியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இதை. இப்போ இந்த பாவக்காய் நல்லெண்ணெயில் நம்ம வதக்கிறோம். ஓகே. இது கொஞ்ச நேரம் வதங்கினாலே பாதி வெந்து போயிடும். நம்ம எடுத்து பார்த்தோம்னா கைக்கு தெரியும். இன்னொன்று அந்த பாவக்காய் நல்லா வதக்கிட்டு நீங்கள் சாப்பிடும்போது அந்த கசப்பே இருக்காது. கசப்பு இருக்காது, அந்த பச்சை வாடை வராது முதல்ல உங்களுக்கு. அந்த உண்மையாக அந்த பாவக்கோட அந்த தன்மை தெரியும். சில பேர் வேக வச்சு வடிச்சிருவா, புளித்தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு வேக வச்சு வடிச்சிருவா. இதுக்கு வந்து வடிக்கிறது இல்லை, வேக வச்சு வடித்து இது பூரா போயிடும். ஸோ அதனால இதை நம்ம அப்படியே இப்போ இதை பண்ணிடப்போம். மாமியோட ஏகப்பட்ட ரெசிபிகள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா முறுக்கு, சீடை, அதிரசம், தட்டை, சோமாசு, லாஸ்ட் டைம் தீபாவளி டைம்லாம் போட்டோம். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேவைப்பட்டுனா கண்டிப்பாக வந்து அவங்க ரெசிபி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி முடியாதவங்க மாமிக்கு கால் பண்ணிக்கலாம். மாமிகிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினா அதோட பக்குவத்துன்னு சொல்லுவாங்க. அப்படியே முடியாதவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் பொடி போட போகிறோம். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த பாவக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கியிருக்கோம். கலரே மாறாது, கலர் பச்சையாவே இருக்கும். பாருங்களேன். மஞ்சத்தூள் போடுறோம். இந்த மஞ்சத்தூள் எதுக்காக போடுறோம் இடத்துல? மஞ்சத்தூள் நம்ம எப்பவுமே சாம்பார் ரசத்துக்கு நம்ம உடம்புக்கு போடுறது. இப்போ இதில் எப்பவும் கலர் எண்ணெயில் போடும்போது இது இன்னும் நல்லா உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இன்னொன்று அந்த கலரும் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சத்தூள் இந்த இடத்துல யூஸ் ஆகுது. இப்போ இந்த பாவக்காய் வதங்கட்டும். அதே டைமில் நம்ம இங்கே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா ரொம்ப நைஸாக அரைக்கலை, நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். சரி, ஓகே. நல்லா வாசனையாகவும் இருக்குது. இது வந்து வாசனை நெய்யே நம்ம நெய்யில் தானே வறுத்துருக்கோம். தேங்காய் எல்லா சாமானும் இதில் போட்டிருக்கோமே. ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 80% சொல்லலாமா? சொல்லலாம். ஒரு 80% அளவுக்கு வந்து மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாவக்காய் இப்போ வந்து நல்லா வெந்து போச்சு. ஓகே. நல்ல 3/4 வேக்காடு நல்லா வெந்து போச்சு. ஒரு 80% சொல்லலாம். அடுத்தது இப்போ நம்ம வந்து புளி ஊற்ற போகிறோம். புளி இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது அந்த கசப்பு தன்மையை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. புளி வந்து சுவை கொடுக்கும். ஓகே, சுவையும் கொடுக்கும். இந்த புளி தண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த காய்கறி வந்து வேகாது, நல்ல காய்கறி வெந்த பிறகு தான் வந்து புளி தண்ணி யூஸ் பண்ணு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சில காய்கறிகள் வந்து புளி ஏறிக்கும். நம்ம பூசணிக்காய், சுரக்காய், இது மாதிரி காய் எப்படின்னா புளி ஏறிக்கும். புளி ஏறும்போது அதை நம்ம சாப்பிட முடியாது. அதனால தனியாக வேக வச்சு நம்ம இறக்கும்போது போடுறது பழக்கம். இப்போ கத்திரிக்காய், பாவக்காய் இதுக்கெல்லாம் புளி கண்டிப்பாக தேவை. சமைக்கும் போது வெண்டைக்காய் சமைக்கும் போது இது எல்லாமே தேவை. சரி, ஓகே. அதனால இதுக்கெல்லாம் நம்ம பார்க்குறதுல ஊற்றிக்கலாம். நல்ல விஷயம். இது எதுக்காக கேட்டா இந்த மாதிரி விஷயங்களை வந்து வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஞாபகத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி ரெசிபிக்கு இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஷயம் ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன் மாமிகிட்ட. இப்போ இது புளி தண்ணி ஊற்றிட்டோம். சரி, ஓகே. இப்போ இது வந்து உப்பு போட போகிறோம். ஓகே. தேவையான அளவு உப்பு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருக்கோம். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம பச்சை நிலக்கடலை ஓகே உரித்து வேக வச்சு வச்சுருக்கோம். ஓகே. இது அப்புறம் இது கொதிச்ச உடனே நம்ம மசாலா அரவையை போடுவோம். அப்புறம் பருப்பு போட போகிறோம். இதுக்கு வந்து பொடியெல்லாம் கிடையாது. மேம்பொடி, சாம்பார் பொடியெல்லாம் போடுறது எதுவுமே தேவை கிடையாது. நல்லா கொதிக்கிட்டோம். அதாவது அந்த புளியோட அந்த பச்சை வாசனை போன பிறகு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா போட போகிறோம். இப்போ இது வெந்து போச்சான்னு பார்க்கலாம். சரி, ஓகே. அதாவது அந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். உப்பு போட்டிருக்கோம். அந்த நிலக்கடலையை சேர்த்துட்டோம். அந்த நிலக்கடலையிலையும் அந்த புளி, உப்பு எல்லாமே ஏறி சேரும். சரி, ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். ஆமாம், கொதிக்க விட்டுருக்கோம். இந்த பாவக்காய் பஞ்சு மாதிரி மையாக வெந்து போச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா, ஒரு 80% அப்படி இருந்த பாவக்காய் இப்போ கையில் எடுத்துக்கும் போது தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கசப்பு தன்மை தெரிஞ்சுது லைட்டாக.
ஆமாம் பச்சை அப்போ உப்பு புளியெல்லாம் இப்போ சேரலை. இப்போ பார்த்தீங்கன்னா 0.5% தான் வந்து ஸ்லைட்லி தெரியுது. அப்படியே சாப்பிடலாம், நல்லா இருக்கு. ஓகே, அது மட்டும் தான் நல்லா மெது நல்லா சாஃப்டாக வந்து நல்லா வெந்திருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் மம்மி? இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஊற்றோம். ஓகே, நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா. சரிங்கண்ணா. கிட்டத்தட்ட ஒரு கூட்டு மாதிரி கூட்டு மாதிரி வந்து ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது, கெட்டியாக தான் இருக்கும். இந்த பாருங்க இப்போ எல்லாம் இப்போ ஒன்று செய்கிறது. இது இப்படியே வேணும்னாலும் தாளிப்பு போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் சாம்பார் மாதிரி இப்போ வேணும்னா பருப்பு ஊற்றிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். நம்ம இப்போ பருப்பு போட போகிறோம். இது நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம வெந்த பருப்பு இதில் சேர்க்கணும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பருப்பு எல்லாமே பண்ணலாம். அப்படியே இந்த மசாலா போட்டும் பண்ணலாம். உங்களோட விருப்பம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 2 மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சு. லாஸ்ட்டாக தாளிப்பு மட்டும் தான் போடுறோமா? தாளிப்பு தான் போடணும். ஓகே, இப்போ இது கொதி வரணும். கொதி வந்த உடனே இதை நம்ம இறக்கிறோம். இது ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது, இது வந்து கெட்டியாக தான் இருக்கும். சரி, ஓகே, நல்ல விஷயம். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. சரி, இப்போ இதுக்கு ஒரு சொட்டு வெல்லம் போட போகிறோம். அந்த கசப்பு தெரியாமல் இருக்கும். வெல்லம் வந்து எல்லாத்துக்குமே ருசி கொடுக்கும். புளி போடுற இதுக்கு எல்லாமே சாம்பார் எல்லாத்துக்குமே ஒன்று நம்ம ஓகே கொஞ்சமாக போடலாம். இந்த வெல்லம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அந்த ஒரு மைல்டாக இனிப்பு தன்மை தெரியும், ரைட்டா? அதிகமாக இருக்குமா அப்படி? இல்லை, கொஞ்சமாக தான் போடுவோம். இப்போ இனிமேல் தாளிப்பு தான் இருக்கு. ஓகே, சரி, ஓகே. இறக்கி வச்சலாமா? இறக்கி வச்சலாம். இது எல்லாம் ஒன்றா எடுத்து நல்லா அந்த சேர்ந்துருச்சு, அந்த பேஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. அந்த பருப்பு எல்லாமே இதில் ஒன்று எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாவக்காயெல்லாம் நல்லா வந்து போச்சு எல்லாம். இதுக்காக கடைசியாக தாளிப்பு போடுறோம், என்ன காரணம்? தாளிப்பு தான் ஒரு பொருளுடைய இதுக்கு பதார்த்தத்துக்கு வாசனையே அதுதான். இப்போ நம்ம போட்டதெல்லாம் கொதிச்சு போயிருக்கோம். இனிமேல் நம்ம புதுசாக போட்டு இறக்கி மூடி வச்சுட்டோம்னா அதுக்கு ஒரு தனி நல்லா இருக்கும். தனியாக இப்போ இறக்கிட்டு வாங்க. இறக்கிட வேண்டியது. தாளிக்கிறது என்ன வேணும்? தாளிக்க நீல தான் தாளிக்கணும். ஓ, அப்படியா? ஆமாம், இது வந்து வாசனை அதிகமாக இருக்கும் மூடி வச்சோம்னா. ஓகே, பாவக்காய் வதக்கும் போது மட்டும்தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கும் வறுக்கிறதுக்கும் நெய் தான். நெய் தான். சரி, ஓகே. கெட்டு போகாது, நெய்யில் பண்ணுற பதார்த்தம் கெட்டு போகாது. அதனால பண்ணுறோம். சரி, ஓகே. முதல்ல கடுகு வேற என்ன தேவை? கடுகு, உளுந்தம் பருப்பு, வரமிளகா 3 தான் தலைக்கு பண்ணணும். கடுகு வந்து நல்லா பொரியணும், இல்லாட்டி கசக்கும். இப்போ வந்து உளுந்தம் பருப்பு போடுறோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் வரமிளகா 2 போடுறோம், கிள்ளி. உடைச்சு தான் போடணும் வரமிளகா? உடைச்சு போட்டால் நல்லது தான். ஓகே. இந்த மிளகாயை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா நெய்யில் போட்டிருக்கோம்ல, நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிருக்கோம். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே அதில் கொட்டுறோமா? ஆமாம். இப்போ தாளிப்பு போட்டோம். இதெல்லாம் ஒரு கொதி வந்துருச்சு. ஓகே, எல்லாம் முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த பாவக்காய் பிட்லா ரெடி ஆகிடுச்சு. அதாவது எனக்கு புதுசாக இருக்குது, இந்த வெல்லம், பருப்பு, அந்த தேங்காய், அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு எல்லாமே வறுத்து பேஸ்ட் பண்ணி இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சீக்கிரம் கொடுங்க. நல்லா கமகமும் செஞ்சுருக்கீங்க, நல்லா வாசனை வருது. அந்த நெய் போட்ட வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. அந்த தாளிப்பு போட்ட பிறகு பாவக்காய், நிலக்கடலை, ஆமாம், எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. சூப்பர், நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இன்னைக்கு லஞ்ச் எனக்கு இது தாராளமாக சாப்பிடலாம், ஒன்றும் எல்லாமே இருக்குது அதில். இப்போ இதுக்கு தொட்டு கூட இதுவும் தேவையில்லை. அந்த நிலக்கடலை காய போகும். நல்ல பசியில் அது மாதிரி வெளியில் போயிட்டு வரும்போது இது மாதிரி போட்டு கொடுத்து சாப்பிட்டா போகும், நல்லா இருக்கும். பிரமாதம், நல்லா சூடாக இருக்கும். எனக்கு அந்த கசப்பு தன்மை சுத்தமாக தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி கசப்பு இருக்காது. நிலக்கடலை வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அந்த காரத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி நார்மலாக நிறைய பேர் வீட்டில் பாவக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஐம் ஷூர் டெஃபினட்டாக
வீட்டில் இருக்க மக்கள் எல்லாமே நல்லா விரும்பி சொல்கிறாங்க. ரொம்ப சுவையாக இருக்குது ரியலி. இது லஞ்ச் பேக்கும் கொண்டு போகலாம். கொடுக்கலாம். லஞ்ச் பேக்கும் நல்லா பண்ணி போட்டு கொடுத்து அனுப்பிச்சு மத்தியானம் எடுத்து சாப்பிடலாம். மத்தியானம் அது மாதிரி கட்டி கொடுத்துடலாம். பிரமாதம். இன்னொன்று அங்கங்கே அந்த வேர்க்கடலையை கடிக்கும் போது சாஃப்டாக இருக்கா, அந்த தேங்காய் முழுதலையும் போட்டு பார்த்தீங்கன்னா அது வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். ரியலி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படி சொல்ல, உண்மையாக நல்லா இருக்குது. அதனால் உணர்ந்ததுனால மனசார சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது இந்த ரெசிபி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய முறுக்கு, அதிரசம், தட்டை, சீடை எல்லாம் பண்ணியிருக்கீங்க. நடுவில் நானும் சொன்னேன், இந்த மாதிரி சீடைகள் எல்லாம் வாங்குறதுக்கு உங்கள் நம்பர் திருப்பி கொடுக்குறீங்களா? எல்லா இல்லத்தரசிகளுக்கும் எல்லா ரெசிபிகளும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். முறுக்கு, சீடை, அதிரசம், சோமாசி, பொருளங்காய் உருண்டை, கிருஷ்ண ஜெயந்தி வருது, கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு முடியல அப்படிங்கும்போது எங்கள் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு நாங்கள் அனுப்பித்தரோம். 9443203742. நல்ல விஷயம், நல்ல விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி உங்கள் நேரத்தை ஒதுக்கி அழகாக எனக்கு வந்து இந்த பாவக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் பாவக்காய் கண்டா ஓடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. வயசில் பெரியவங்க மட்டும் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ணினா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. அந்த இனிப்புலாம் அதிகமாக தெரியல, ஆனால் நல்லாயிருக்கு. சுவையை கொடுக்க சொல்லுவாங்கல்ல, இந்த 6 சுவையில் வந்து அந்த இனிப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.